பெரும் சகாயமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இதிலிருந்து நாட்களுடைய 35ஆம் நாளினுடைய தலைப்பிலே உங்களை சந்திப்பதை மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 35ஆம் நாளினுடைய தலைப்பு தேவன் செயல்பட காத்திரு. இதனுடைய ஆதார் வசனம் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 19 24 வசனத்திலே நாம் வாசிக்க முடிகிறது. அதனை நம்ம எடுத்து வாசிக்க வேண்டியது ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்துல 22வது வசனத்தை நாம வாசிக்கும் போது அதுல ஒரு வசனம் மிக தெளிவாய் நமக்கு சொல்லியிருக்கிறது என்னவென்று சொன்னால், தேவன் ராக்கேலை நினைத்தருளினார், அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். இதுதான் நம்முடைய வசனம். ஆனா வாழ்வில நம்முடைய கடினமான சூழ்நிலையில ஆண்டவர் மீது நம்பிக்கை இருப்பதுதான். ஆனா மேலும் சூழ்நிலைகளை தன் கையில எடுத்துக்கிட்டா விளைவுகளை நம்ம தான் சந்திக்க நேரிடும். ஆண்டவர் ராக்கேலை நினைத்தருளினாராம். ராக்கேலுடைய வேண்டுதலை தேவன் கேட்டார். தேவன் உன்னை மறந்து விட்டார் என்று நீங்க எண்ணக்கூடாது. அவரை நோக்கி காத்திருக்க வேண்டும். அவருடைய வாழ்விலை செயல்பட அனுமதிக்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நம்ம சங்கீதம் 24:14 அதை வாசிக்கணும், மனப்பாடம் செய்யும்படியாக அன்போடு கூட கேட்கிறோம். தேவன் செயல்பட காத்திரு என்ற தலைப்பின் மூலமாய் தியானிக்கும்படியே கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் நான் ஸ்தோத்திரிக்கிறேன்.